இப்படி 32 பல்ல தெரியற அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே வந்து நான் ஸ்கூல் டைமில் பார்த்தது. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு இப்போ தான் எல்லாரும் மீட் பண்ண போகிறேன். ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டர் மேரேஜ் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக நானும் மம்மி டேடி எல்லாமே கிளம்பி போனோம். அங்கே நாங்கள் போனதுக்கு மெயின் ரீசனே என்னோட ஸ்கூல் மேட்ஸ் எல்லாருமே பார்க்க தான். ஸோ போனோடனே என்ட்ரன்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தோடனே எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்களெல்லாம் நான் பார்த்து 10 வருஷம் ஆகுதுங்க. எல்லாருமே பார்க்க அப்படியே இருக்காங்க. ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. உள்ளே என்ட்ரான உடனே வைப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வகையான டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பாலான ஒரு பையன் இருக்கா பார்த்தீங்களா, மெரூன் கலர் சட்டை, இவன் தாங்க வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க அவன் பண்ற ஆட்டத்தை. இவனுக்கு இன்னொரு பேர் கூட வைக்கலாம், பக்கெட் வாய் பாலா. ஏன்னா இவன் ஆடும் போது வாயை திறந்துப்பான். நீங்களே பாருங்க இதை. பின்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் உண்டியல் தெரியாம ஆடி இருந்தாரு. எல்லாருமே பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் ஆனால் யாருக்கும் தெரியாதமா அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டாரு. பட் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் எல்லாம் அமைதியாக இருந்தானுங்க. ஆனால் இந்த சாங்கை போட்டோன்னே எல்லாம் கரண்ட் சாக்கு அடித்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னையும் சேர்த்து தான். அவ்வளோதாங்க, நாங்கள் டான்ஸ் ஆடுறதை பார்த்து ஒரு கூட்டமே எங்களை பார்த்து ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாப்பாவும் சேர்த்து தான். இந்த குட்டி பாப்பா அவ்வளோ க்யூட்டாக வேறு லெவலில் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த பக்கெட் வை பாலா இருக்கான் பாருங்க, அவன் தான் சீவா ஆரம்பிச்சிட்டான். கூட சேர்ந்து நம்ம கார்த்தியை சேர்ந்து பழந்தோண்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் பார்த்து செம்ம சிரிப்பி. இது என்ன ஸ்டெப்புன்னே தெரியல. ஆடி எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவன் ஒருத்தனை தவிர. அண்ட் ஃபைனலாக ஸ்டேஜில் ஏறி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாது, எல்லாம் கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாருமே ஸ்டேஜ் மேலே ஏறி நின்றுட்டோம். ஸோ பசங்களெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பயங்கரமான மெமரி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக எல்லாருமே பயங்கரமான ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வேற எங்கே சாப்பிடுதா, மேலே போனால் எனக்கு முன்னாடி எல்லாம் பந்தியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்டா விட்டு போனீங்கன்னு கேட்டால் மச்சான் ஆடி சரியான டயர்டா அப்படின்னானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றது வீடியோ எடுத்து எல்லாம் திட்டதான் ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே எனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து ஃபுல் கட்டிட்டு நடக்க முடியாமல் கீழே வந்துட்டேன். கீழே வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கிற வைப்பு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப சந்தோஷத்தோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.